சராசரி கவிஞன் சரிதம். சராசரி கவிஞன் சரிதம். கால நீரோட்டத்தில் கனவு படகினில் கவிதை மீன் தேடிப் போவோம். கால நீரோட்டத்தில் கனவு படகினில் கவிதை மீன் தேடிப் போவோம். கைகொண்ட வலைகளை தூண்டிலை வீசியே கனமீன் பிடிக்க பார்ப்போம். ஏலவே நீந்திடும் கவிமீன்களில் சில தூண்டில் வலையில் சிக்கும். இவற்றை கரை சொதி பொரியலென்றாக்கியே ஐம்புலன்கள் தின்னும். கால நீரோட்டத்தில் கனவு படகினில் கவிதை மீன் தேடிப் போவோம். கைகொண்ட வலைகளை தூண்டிலை வீசியே கனமீன் பிடிக்க பார்ப்போம். ஏலவே நீந்திடும் கவிமீன்களில் சில தூண்டில் வலையில் சிக்கும். இவற்றை கரை சொதி பொரியலென்றாக்கியே ஐம்புலன்கள் தின்னும். நாளும் எவ்வகையான கவிமீன்கள் சிக்கும் நமக்கென்ற மர்மம் நீளும். நல்ல மீன் சிக்காதோ நாளும் என்றே எண்ணும் நம் நினைவில் இடியும் வீழும். வேலையே இதுவென்று வெளிக்கிடும் கவிஞர்க்கு விதி நிஜ பசியை ஏவும். வெவ்வேறு கவிமீன்கள் பிடித்திவர் வந்தாலும் வீட்டுலையும் வேக வேணும். நாளும் எவ்வகையான கவிமீன்கள் சிக்கும் நமக்கென்ற மர்மம் நீளும். நல்ல மீன் சிக்காதோ நாளும் என்றே எண்ணும் நம் நினைவில் இடியும் வீழும். வேலையே இதுவென்று வெளிக்கிடும் கவிஞர்க்கு விதி நிஜ பசியை ஏவும். வெவ்வேறு கவிமீன்கள் பிடித்திவர் வந்தாலும் வீட்டு உலையும் வேக வேணும். கனவினில் நாள்தோறும் கற்பனை கூட்டியே கனகோட்டை கட்டும் கவிஞன். காலத்தின் திசைவழி கடந்து மொழியித்தன் கனதியை கூட்டும் அறிஞன். நனவினில் வாழ்வோடு மல்லுக்கட்டி நின்று நாள்தோறும் போராடுவான். நலியும் வறுமையும் நலிவும் வறுமையும் நல் அங்கீகாரத்தில் நசிவும் நிதம் கண்டருவான். கனவினில் நாள்தோறும் கற்பனை கூட்டியே கனகோட்டை கட்டும் கவிஞன். காலத்தின் திசைவழி கடந்து மொழியித்தன் கனதியை கூட்டும் அறிஞன். நனவினில் வாழ்வோடு மல்லுக்கட்டி நின்று நாள்தோறும் போராடுவான். நலிவும் வறுமையும் நல் அங்கீகாரத்தில் நசிவும் நிதம் கண்டழுவான். இனத்திற்காய் பேசுவான். தன் மொழி மதம் காக்க எண்ணற்ற கவிதை தருவான். யதார்த்தத்தில் சராசரி வாழ்வை வாழாமலே இடர்பட்டு தோற்று விடுவான். இனத்திற்காய் பேசுவான். தன் மொழி மதம் காக்க எண்ணற்ற கவிதை தருவான். யதார்த்தத்தில் சராசரி வாழ்வை வாழாமலே இடர்பட்டு தோற்று விடுவான். வணங்காமல் பணியாமல் அடிமையுற்று யார்க்கும் அடங்காதும் வாழ முயல்வான். வரலாறு அவன் வாழும் தருணத்தில் மதிக்காது மறைந்தபின் போற்றப்படுவான். கால நீரோட்டத்தில் கனவு படகினில் கவிதை மீன் தேடிப் போவோம். கைகொண்ட வலைகளை தூண்டிலை வீசியே கனமீன் பிடிக்க பார்ப்போம். இலவே நெந்திடும் கவிமீன்களில் சில தூண்டில் வலையில் சிக்கும். இவற்றை கரை சொதி பொரியலென்றாக்கியே ஐம்புலன்கள் தின்னும். நாளும் வகையான கவிமீன்கள் சிக்கும் நமக்கென்ற மர்மம் நீளும். நல்ல மீன் சிக்காதோ நாளுமென்றே எண்ணும் நம் நினைவில் இடியும் வீழும். வேலையே இதுவென்று வெளிக்கிடும் கவிஞர்க்கு விதி நிஜ பசியை ஏவும். வெவ்வேறு கவிமீன்கள் பிடித்திவர் வந்தாலும் வீட்டுலையும் வேக வேணும். கனவினில் நாள்தோறும் கற்பனை கூட்டியே கனகோட்டை கட்டும் கவிஞன். காலத்தின் திசைவழி கடந்து மொழியித்தன் கனதியை கூட்டும் அறிஞன். நனவினில் வாழ்வோடு மல்லுக்கட்டி நின்று நாள்தோறும் போராடுவான். நலிவும் வறுமையும் நல் அங்கீகாரத்தில் நசிவும் நிதம் கண்டுகழுவான். இனத்திற்காய் பேசுவான். தன் மொழி மதம் காக்க எண்ணற்ற கவிதை தருவான். யதார்த்தத்தில் சராசரி வாழ்வை வாழாமலே இடர்பட்டு தோற்று விடுவான். வணங்காமல் பணியாமல் அடிமையுற்று யார்க்கும் அடங்காதும் வாழ முயல்வான். வரலாறு அவன் வாழும் தருணத்தில் மதிக்காது மறைந்தபின் போற்றப்படுவான்.